வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது இறால் வந்து தந்தூரி, இந்த ப்ரான் வந்து தந்தூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நல்லா ஒயிட் இறால் வந்து வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் புகை வடித்து நல்லா வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கணும். தந்தூரிங்கிறதுனால எல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தயிர், இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், தயிரே மட்டும் போட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் தந்தூரி நம்ம என்ன தான் மசாலா போட்டாலும் தந்தூரி பவுடர் கடையில் விற்கிது இல்லையா, அந்த பவுடர் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். அதில் நம்மளோட மிளகாய் தூள் காரம் தான், இதுக்கு இஞ்சி பூண்டுலாம் தேவை கிடையாது. இந்த பவுட்ரு போட்டால் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒழுங்காக மிங்கிள் ஆகலை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் வந்து தேவையான அளவு தயிர் தான் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை மிக்ஸ் பண்ண வந்து நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே வந்து போட்டுறக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸாவது நம்ம அதை நல்லா அப்படியே வச்சுருக்கணும், மேக்னேட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த தயிரில் ஊறுதோ அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வந்து அதில் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும். இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலான வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து கழித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா தவாவில் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனை கூட நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ தந்தூரி பெரிய பீஸாக வந்து போடுறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நம்ம தவா சிக்கன் தவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இது நல்லா வந்து இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல் தான் வச்சுருக்கேன், அதில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு இதில் வந்து ஒன்றா எடுத்து நம்ம வந்து இப்படி இது மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் பரட்டி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். ஏன்னா தீயை வந்து ரொம்ப கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து எப்படி சொல்கிறது, தீஞ்சு போயிடும், பட் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். நார்மலாகவே இறாலோட வேகிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தாலே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இறால் வந்து சீக்கிரமே வந்து வெந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி தவாவில் போடுறப்ப எந்த பொருளையுமே வந்து நீங்கள் ஃபிஷ்ஷும் போடுறப்ப உடனே வந்து நம்ம திருப்பக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பணும். இப்போ பாருங்கள், அந்த ஆயில் எல்லாமே அதை வந்து எடுத்துருச்சு. நான் நிறைய ஆயில் வந்து விடலை, அதாவது செமி ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இல்லாமல் இது வந்து என்ன சொல்கிறது, தந்தூரி மாதிரி அப்படின்னு செய்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் கிட்ட தான் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு அடித்தோம்னா சூப்பரான ப்ரான் வந்து தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ப்ரானில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.